முதலாம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு, யோவான் முதலாம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் பெரிய காரியங்களை காண்பார். இந்த பைக்கு மாத்திரம் அல்ல, கடன் பிரச்சனை போலுக்கிற எல்லாம் காண்பீர்கள். தேவன் ஆச்சரியமாக அதே சரணத்தை 3 முறை பாடி 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 தேவ மகிமையை காண்போம். இந்த ஆண்டு பெரிதானவைகளை காண்பாய் என்றார். காண்பேன் அல்ல, நீ காண்பாய். இனிமேல் உனக்கு வரப்போகிற வருமானத்தை உன் கண்ணால காண்பாய். உனக்கு வரப்போகிற சுகத்தை உன் கண்ணால காண்பாய். உனக்கு வரப்போகிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இதே சின்ன கண்களினாலே நீ காணப்படுகிறாய். நான் சொன்னதினால அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இன்னைக்கு தெய்வ வெளியே கர்த்தர் ஆணிதரமாய் இது உறுதிப்படுத்தியிருக்கிறதினாலே நிச்சயம் சொல்கிறேன், நம்ம அனைத்து காணப்படுகிறோம். இழந்ததை கூட திரும்ப காணப்படுகிறோம். எந்த இடத்துல தலைகுடிஞ்சு நின்றமோ அங்க தலை நிமிர போகிறது, நம் கண்ணில் காணப்படுகிறது. மற்றும் காண்கள் இல்லையோ, கர்த்தர் நம்மை காண வைக்கப்படுகிறார். உனக்குள்ளதை அபகரித்துக் கொண்டார்கள், உனக்கு கிடைக்காது சொல்கிறார்கள். அதே காரியத்தை உன் கையில பெற்றுக் கொள்கிறது, உன் கண்கள் காணப்படுகிறது. நீ பெரிதானவைகளை காண்பார். இன்றைக்கு தேவன் எதை நம்மை காண வைக்கப்படுகிறார்? அதை காண்கிறதினாலே வரப்போகிற நன்மைகளையும் நான் சொல்கிறேன். நமக்கு விசேஷமாய் நாம் இந்த அட்டை அடிக்கும் பொழுது காண்கிற ஆண்டு 2026 போடுவோம். எதையெல்லாம் காண்பிட்டு அந்த 5 குறிப்பை தான் போடுமே தவிர அந்த 2 ஆசைகள் போட மாட்டோம். அதை அழகா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே தான் நம்ம அட்டை அடிக்கப்படுகிறோம். 2 ஆசீர்வாதங்கள் மனதிலே பதித்துக் கொள். இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தை, நீ எதை காண்பார்? முதலாவதாக நான் சொல்கிற வசனத்திலே காண்பேன் அல்ல, காண்பார். 2026 ஜனவரி 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு சில கல்வியை காணப்படுகிறார். காண வைக்கப்படுகிறார். கர்த்தர் காண வேண்டியதெல்லாம் கர்த்தர் காண வைப்பார். எதெல்லாம் நடக்காது நினைச்சாங்களோ அது நடந்து முடிந்ததை உன் கண்கள் காண வைக்கிறது. கர்த்தர் காண வைக்கப்படுகிறார். எதை காண்போம்? எதை காண்பார்? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 31ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தர் நடக்குமா நடக்காதா என்று நினைக்கிறேன். கர்த்தர் நடத்தி காட்டுவார். அது உன் கண்கள் காணும், அதை காண்பாய். நடக்குமோ நடவாதோ என்று நீ நினைக்கிற, கர்த்தரை நடத்தி காட்ட வைக்கிறார். நீ காண்பாய். ஏனென்றால் கொஞ்சம் குறைய 30 லட்சம் ஆட்கள் மோசையோடு இருக்கிறார்கள். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். பெண், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாம் சேர்த்து 30 லட்சம் பேருக்கு மாம்சத்தை கொடுக்கணும், கறி ஆகாரம். அவன் கேட்கிறான், எங்க கொடுக்க முடியும்? சமுத்திரத்தையே மச்சங்கள் வாரினாலும் இவ்வளவு ஜனத்துக்கு பத்தாதே. அப்பாண்டு சொல்கிறா, கர்த்தருடைய கை
குறுகி இருக்கிறதோ அது நடக்குமா நடவாதா என்பதை நீ காண்பாய். அப்போ தேவன் நடத்தி காட்டப் போகிறார். நடக்காததை நடத்தி காட்டப் போகிறார். கடந்த ஆண்டு எது நடக்கலையோ அதை நான் நடத்தி காட்டப் போகிறார். அது கண்ணால் காணப்படுகிறார். நடத்தி காட்டுவார். நடத்தி காட்டுவார். எப்படி நடத்தினார் பாருங்கள். 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எப்படி காடைகள் வந்து அப்படி இவ்வளவு வீட்டு வாசல்ல அப்படி விழுந்து கிடக்குறதா நினைச்சே. அவங்க சொன்னாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், என்ன சொல்றது, வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், மச்சல் எல்லாம் எகிப்து இலவசமா சாப்பிட்டார்கள். இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நம் மண்ணாவது வேற எதுவுமே இல்லையே என்று நினைத்தார்கள். அப்போ ஆண்டுடைய வார்த்தை, நான் அவர்களுக்கு மாம்சம் கொடுப்பேன், கறி ஆகாரம் கொடுப்பேன். மோசே சொல்றாரு, ஆண்டவரே சமுத்திரத்திலிருந்து வாழ்நாள் நடக்குமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை, நடக்குமா நடவாதா என்பதை நீ காண்பாய். தேவன் நடத்தி காட்டுவார். எதை நடத்தி காட்டப்படுகிறார் அது கண்களில் காணப்படுகிறார். 2 ஆசத்தை சொல்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 18-19. அப்போது எலிசா, அதே அதிகாரம் கவனிங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 18-19. அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இதே நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், ராஜாவுக்கு கையிலாக என்ன கழுத்தை பிடிச்சின்னு அவருக்கு அந்த முன்ன போர்த்தல கொடை பிடிச்சி கூடவே இருக்கிறவன், ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிறவன் பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் வானத்தையே திறந்தாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்றாங்க, ஏன்னா பஞ்சம், நீங்க அதிகாரத்தை 26 பஞ்சம், ரொம்ப பஞ்சம். அந்த 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பஞ்சம் மேலிட்டு இருக்கிறது, பயங்கர பஞ்சம். இப்ப தேவனுடைய மனுஷன் சொல்றான், காண்பாய். இதை காண்ப, நாளைக்கு இதே நேரத்தில் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி. நம்ப முடியுமா? 1 படி அரிசி கிடைக்குதா? அவன் சொல்றான், இது நம்பவே முடியாது, வானத்தையே தான் நடக்காது. அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, ஆனா அது நடக்கும், கண்ணால் அதை நீ காண்பார். 18-19. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. என்ன செய்தாரா? நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அப்போ தேவன்
இந்த ஆண்டு நான் சொல்கிறேன், கடந்த 25 நடக்காத சில காரியத்தை உன் கண்ணால கத்தர் காண வைக்க வைக்கிறான். இது காண்கிற ஆண்டு. மகனே மகளே, இன்னைக்கு தேவன் உனக்காக சில காரியத்தை காண வைக்க வைக்கிறார். அதுல முதலாவது ஒரு நிறைவு. ஒரு படி கோதுமை, ஒரு சேக்கல் மாவு, ஒரு சேக்கல் ஒரு ரூபாய்க்கு வித்தலாம். இது நடக்குமா? இன்னைக்கு தங்கம் 1.25 லட்சம் சொல்றான். நான் சொல்றேன், அது அப்படியே இறங்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? எங்க பாசி இறங்க போகுது, உடனே ஏற போகுது. நீ நம்ம நான் சொல்ல மாட்டேன், அது அப்படியே இறங்கும். அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்லி கண்ணால் காண்பேன். தேவன் ஒரு நிறைவு வருவதா, ஒண்ணு இல்லதா, எப்படி நடந்து தெரியலதா, ஆனா கர்த்தர் சொல்றார் நடக்கும். நீ காண்பார். நடக்காததை அவர் நடத்தி காட்டுகிறதை உன் கண்கள் காணும்போது உனக்கு ஒரு முதல் நிறைவு இருக்கும். என்ன இருக்குமா? கோதுமையும் எண்ணெயும் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு வாரி போத்தினாலே இந்த கையில கொடுத்தா பத்தியா நம்ம மட்டும் சொன்னானே. ஆனா எல்லாரும் கீழே தள்ளி நசுக்கி அவன் என்ன பண்ணானா? அந்த வசனத்தை வாசிக்க சொல்லு. அவன் சேர்த்து. ஆனா நம்புவோம் கர்த்தர் நமக்காக நடக்காதவைகளை கர்த்தர் நடத்தி காட்ட போகிறார். நடக்காது. நான் சொல்றேன், உன் பிள்ளைக்கு உயர்ந்த நல்ல வருமானத்தை கொடு, ஒரு உயர்ந்த வேலையை கர்த்தர் கொடுத்து அவர் நடத்தி காட்ட போகிறார். நான் நம்ப முடியாது. உன் குடும்பம் சொல்லுது இதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஜனவரி மாசம் சம்பளத்தை உன் பிள்ளைகள் வாங்கும்படி கர்த்தர் வைப்பா. அந்த 10 கையில வாங்க. கண்ணை காண்பு. புருஷனுடைய வருமானத்தை பல ஆசீர்வாதங்களை உன் கண்ணால காணப்படுகிற கர்த்தர் நடத்தி காட்டுவான். நீ காண்பாய். நடக்காததை நடத்தி காட்டுவான். நடத்தி காட்டும் போது ஒரு நிறைவு இருக்கும். நிறைவு மாத்திரமல்ல, நிறைவோடு ஒரு நன்மை நடக்குமா? பாருங்கள், மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. நன்மை செய்யப்படுகிறார். நிச்சயம் கர்த்தருக்காக செம்மையானவன் நடந்துப்பார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நடத்தி காட்டுவதை உன் கண்கள் காணும் பொழுது உனக்கு நிறைவு உண்டாகும். 2வது நன்மை உண்டாகும். நன்மை செய்ய மாட்டேனோ, கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு நன்மை செய்ய வைக்கிறார். 2வது பார், சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 5:6. 128ஆம் சங்கீதம் 5:6. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய். இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். சமாதானமே இல்லையே, நாங்க வாழவே முடியலையே, வாழ விட மாட்டேன்றாங்களே, வாழ முடியலையே, எங்களால் வாழ தெரியலையே, வாழ முடியலையே. எருசலேமின் வாழ்வை காண்பாய். சமாதானத்தை நீ காண்பாய். இதிலும் பெரிதானவை காண்பாய். அப்ப சமாதானத்தை நீ காண்பாய். பிள்ளைகளுடைய ஆண்டுடைய கிருபையினாலே இன்றைக்கு 7 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். பிள்ளைகளை கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்க வைத்திருக்கிறார் கர்த்தர். அப்போ தேவன் சமாதானங்களை காண்பார். இந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது
2 ஆசீர்வாதத்தை கற்று வைக்கிறார். சமாதி காணும்போது 2 ஆசீர்வாதம் காணப்படுகிறது பாருங்கள். முதலாவதாக சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தூங்குறாலே சொல்லுவார். தூங்காதும் எல்லாம் அலையா சொல்லுங்க. நீங்க தூங்காதுங்க அலையா சொல்லுவோம். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நீ சமாதானத்தை காப்பாய். ஒரு சமாதானம் சொல்லும்போது என்ன சண்டையும் சாடியும் பிரச்சனை இல்ல. ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தை காண்பார். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப சமாதானத்திலே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, சகேரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகேரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை, சமாதானத்தின் ஆசீர்வாதமும் சமாதானத்தின் ஆலோசனை உன் கண்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை சொல்லப்படுகிறார். நீ எதை செய்யணும், எப்படி செய்யணும், எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்ய கர்த்தரே உனக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறார். இருந்தால் இதிலும் பெரிதானவைகளை காண்பார். நடத்தி காட்டுகிறதை காண்பார். இரண்டாவது சமாதானத்தை காணும்போது சமாதானத்தின் ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆலோசனை. கிருபையினாலே நம்ம சின்ன பிள்ளைக்கு தூக்கமே வரலாமா? பார்க்கிறே ஜெகவா சுத்தி இருக்கிறார் பாரு. அவங்க அத்தை பவித்ரா பக்கத்துல ஒரே ஆட்டம். ஜெகவா அப்போ இந்த ஆட்டம் சின்ன பிள்ளைகள் கூட விழிப்பாய்தான் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை காணும் போது உங்களுக்கு சமாதானத்தினாலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தினாலே ஆலோசனை. மூன்றாவது ஒன்றை காண்பாய்ப்பார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாம் வசனம் 11:1. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எதை காண்பாய்? நீ விட்ட கண்ணீருக்கு பலன் உண்டு. நீ சந்தித்த அவமானங்களுக்கு பலன் உண்டு. நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உனக்கு ஒரு பலன் உண்டு. எங்கே நீ கூனி குறுகி நின்றாயோ அதே இடத்தை கற்றுக்கு பலனுக்கு காணப்படுகிறாய். நீ பலனை காண்பாய். இவ்வளவு பிரசனை பார்த்து நான் பலனே காணலையே, நிச்சயம் காண்பாய். உன் பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கொண்டு காணப்படுகிறாய். உன் கர்ப்பத்தின் கனி நீ காணப்படுகிறாய். அதுக்கு நீ விட்ட பெருமூச்சுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. நீ அழுது கொண்டு போனாய், அழுது கொண்டு தூற்றியே திரிந்தாய், அழித்துவே தூற்றினாய். ஆனா இந்த ஆண்டு நீ கம்பீரத்தோட இருக்க போகிறாய். ஏன் தெரியுமா? உன் பலனை நீ காண்பாய். நீ இதுவரைக்கும் உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தி வீட்டை சாப்பிட்டவர்கள், உன்னோட தோல் மேல கை கொடுத்தவர்கள்,
தொழிலா இருந்தவர்கள், தொழிலா இருந்தவர்கள் எல்லாம் இந்த அவமானப்படுத்திருக்கலாம். இந்த அவமானத்தினாலே உன் கண்ணு கண்ணீர் சொட்டு வந்திருக்கலாம், பெருமூச்சு வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம். நான் நம்பினேனே. அப்ப தேவன் சொல்கிறார், நீ இன்னும் சில நாட்களுக்குள்ளே அந்த பலனை காண்பார். நீ பலனை காண்ப கூறப்பட்டிருக்கிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலனை கர்த்தர் காண்பிக்க போகிறார் பாருங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14. சூரியன் பக்குவப்படுத்தும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14 வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்களினாலும். என்ன பலனா? அருமையான பலன். நீ விட்ட கண்ணீர்களாம் அருமையானதை கர்த்தர் கொடுக்க போகிறார். அருமையானது. இந்த அருமையானது என்று சொல்லும் போது 2 ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் பலன்களினாலே நீ பலனை காண்பாய், அருமையான பலனை காண்பாய். அந்த பலனை காண்பது 2 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது பாருங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் நீதிமான்களின் பலன் ஜீவ விருட்சம். என்ன விருட்சமா? ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். கர்த்தருக்கு ஒரு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே ஜீவன் தரும் விருட்சங்கள், உயிருள்ள விருட்சங்கள். உயிரோடு இருக்கிற காரியங்கள் செத்து போடுதல்ல, எல்லாம் செத்து கிடக்குது. கிட்னி, அப்புறம் என்னது கணையம், அப்புறம் இந்த நரம்பெல்லாம் செத்து கிடக்குது. இல்ல, எல்லாம் ஜீவ விருட்சமாய் காணப்பட போகிறது. நீ சந்தித்த எல்லா அவமானத்திற்கும் கர்த்தர் பலனை காண வைக்க போகிறார். அந்த பலனிலே ஒன்று ஜீவ விருட்சம். 2வது பாருங்கள் ஆசீர்வாதத்தை. அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் பலனினவா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஜீவ விருட்சத்தோடு கூட உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜீவ விருட்சமும் ஐஸ்வர்யமும் உன்னை தேடி வர போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்க பிரதர் வரும்? நீ நம்பு கர்த்தருடைய வார்த்தை. நம்பினா நிச்சயம் நீ சந்தித்த அவமானுக்கு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ஜீவ விருட்சம் உண்டாகும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சத்தையும் இங்கே பார்க்கிறோம். என்ன பலனா? வசத்தை மறந்துட்டீங்கம்மா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் வரும் பலன் இதுதான். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்ல ஜீவன. நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பதற்காக அவதரித்தராய் இருக்கிறார். நம்ம ஐஸ்வர்யவான்களே, பலவீனனும் தன்னை பலவான் என்று தரித்திர சேர்ப்பார். ஐஸ்வர்யன் சொல்லுவான். இந்த 2026 உன் கண்ணால காணப்படுகிற எதையெல்லாம் இழந்து, எதெல்லாம் நஷ்டப்பட்டு, எதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டு இதுக்கெல்லாம் ஒண்ணும் பித்திலையும் பிளாஸ்டிக்கும் ரப்பரையும் வாங்கி மாற்றினு சிறப்பிற்கு ஆண்டவரே தங்கத்தை கொடுக்க நீ சும்மா தான் இருக்கிற. போட வந்த காதல கம்பளை போடாத, கயிற்றுல போடாத, கைட்டி வச்சாலும் கூட பித்திலேனாலும் மாற்றினு, பிளாஸ்டிக்னாலும் மாற்றின்னு இருக்குதோ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த பிளாஸ்டிக் மாத்தி போட்டு தங்கமா மாற்றி கொடுக்கிறவரை ஐஸ்வர்யம் கர்த்தர் மாற்றுவா. ஐஸ்வர்யம் நம்புறியா? நிச்சயம் நடக்கும்.
அடுத்து 26 டிசம்பர் வரும்போது சகல ஆசீர்வாதம் கருமைகிறார். நிச்சயமே நிச்சயம். வைத்தெல்லாம் மீட்ட போகிறார். ஏதெல்லாம் கத்தவனுக்கு மீட்டு கையில ஒப்படைக்க போகிறார். ஏனென்றால் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். கர்த்தர் முதலாவது நீ காணப்போகிறதை நடத்தி காட்டுகிறதை காண்பார். இரண்டாவது சமாதானத்தை காண்பார். மூன்றாவது பலனை காண்பார். அந்த பலனை காணும்போது உனக்கு முதலாவது ஜீவ விருட்சம், இரண்டாவது ஐஸ்வர்யம், நான்காவது மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவருக்கு இடராயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பார். இதை காண்பார். உனக்கு ஒரு வெள்ளி பணத்தை கட்ட காண வைக்க வைக்கிறார். ஏன் பார்த்து தங்க பணம் வராதா? வெள்ளி காசு போடப்பட்டிருக்கு. வெள்ளி காசு கூட போடப்பட்டிருக்கு. அந்த தெளிலாத சிம்சோனை காட்டிக் கொடுப்பதற்காக பெலிஸ்தருடைய அதிபதிகள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு கொடுத்து ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளி காசு. அதே போல அந்த நியாயம் 17 போடப்பட்டிருக்குது. 1100 வெள்ளி காசை தமக எடுத்துட்டான். தாய் கத்த கூச்சல் போடுறான். ஐயோ, யார் எடுத்ததோ எதை எடுத்ததோ. நீங்க பார்த்துருக்கீங்க சில வேளையிலே நீங்க ரசவாசிங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1-2. எபிராயிம் மலைதேசத்தனாகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி முன்னிடத்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. யார் காது கேட்க? மகன் காது கேட்க தாயாது. ஐயோ, 1100. மகன் தேவை யாரும் வைத்திருப்பா? வீரோட இருக்கிற பணத்தை மகனை தவிர யார் எடுக்க முடியும்? அப்படி தெரிஞ்ச சில தாய் சாபமிடுது. யார் எடுத்தாங்களோ நாசமா போவோம். ஆனா வசனம் சொல்லியது, நீங்க காதுக்கு ஏமா என் காதை படி சாபமிட்டாயே. அந்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது. எடுத்து நான் தான் என்றான். அதன் தாய், என் மகனே இப்பதான் சொன்ன நாசமா போயிட்டு அதுக்குள்ள பணம் ஆசிரியப்படும். ஆனா கர்த்தர் நம்மளை விட மாட்டார். நாசனிக்காக நீ காரணம் எல்லாம் அவருடைய சாபம் எல்லாம் நம்மளை தாக்கவே. அது தாயா இருக்கட்டும், தாமரா இருக்கட்டும், காரணம் சாபான தளிக்க பிடிக்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், உனக்கு வெள்ளி பணத்தை நீ காண்பாய். இந்த வெள்ளி பணத்தை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு. யோபு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு. விளைகிற இடம் உண்டு. பொண்ணுக்கு புடமிடும் தடம். அப்ப வெள்ளிக்கு விளைச்சல் உண்டு. விளைச்சலே இருக்குமா? இன்னைக்கு தங்கத்துக்கு நிகராக வெள்ளி ஏறிக்கொண்டே போய் பார்த்தீங்களா? வெள்ளி அதிக விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் வெள்ளி காசு அல்ல, வெள்ளி பணத்தையே கட்டுள்ள தரப்பில்லை. வெள்ளி பணம் மீனின் வாய்ச்சிலே பேதுரு கிட்டதான் கேட்டாங்க. என்னட்டு உங்க ஐயரு பேதுரு வரி கட்ட சொல்லல,
இயேசுவை வரி கட்ட வைக்கிறதுக்காக திட்டமிட்டு கேட்கிறாங்க வரிக்காரர்கள். உங்க ஐயர் உங்க போதகர் வரி கட்டுறாரா? கேள்வி வராது. அப்போ இயேசு சொல்றாப்பா, இப்போ வலைய போடு, முதல் பிடிக்கும் மீனை தட்டு வாய் தட்டுப்பார், வெள்ளி காசு இல்ல, வெள்ளி பணமே வச்சிருக்கிற, அது எனக்காகவும் உன்னை கேட்கல, ஆனா உனக்கு நீ செலுத்தி என்று 2 பேரும் செலுத்திச்சா. அப்ப இந்த வெள்ளி பணம் நமக்கு நல்ல விளைச்சல், நல்ல ஒரு விளைச்சல். நீங்க பாருங்க, நீங்க எதையெல்லாம் தொழிலோ அதெல்லாம் கட்ட ஆசிரமா மாற்ற போகிறார். நீ போய் நிக்கிற இடம்லாம் ஒரு ஆசிரமா இருக்க போகிறது. இவருக்கு எப்படிமோ தெரியாது. 2026 வெள்ளிக்கு விளைச்சல் விளைவிடம் உண்டு. என்ன உண்டா? ஆனா பொண்ணுக்கு உணவிடம், ஒரு சோதனை உண்டு பொண்ணுக்கு. ஆனா வெள்ளிக்கு நல்ல விளைச்சலை கற்றுக் கொடுக்க போகிறார். உனக்கு வெள்ளி பணத்தை நீ காண்பார். அப்போ விளைச்சல் உண்டாகும். 2வது விளைச்சல் மாத்திரமல்ல, அங்க பாருங்க, சங்கீதம் 68 சங்கீதம் 30 வசனம். சங்கீதம் 68 சங்கீதம் 30, 34. நாடுகளிலுள்ள மிருக கூட்டத்தையோ ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதற்கும் ஒவ்வொருவரும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து, வெள்ளி காசுகள் அல்ல, வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். பணிந்து கொள்கிறவர்கள், பணிந்து கொள்கிறதுக்கு ஒப்பிடப்படுகிறது வெள்ளி பணம் என்று. பணிந்து கொள்வார்கள். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். 34. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். தேவனுடைய வெள்ளி பணத்தை பணிந்து கொள்கிறவர்களே, வெள்ளி பணமாகிய நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேல் மேலும் அவருடைய வல்லமை எங்க இருக்கிறதா? வல்லமை 2 முறை. அப்ப தேவன் வெள்ளி பணத்துக்குள்ளே விளைச்சலை வைத்திருக்கிறார், தேவனுடைய வல்லமை வைத்திருக்கிறார். நம்ம வல்லமை பெற்றவர்கள். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த மாயமோ மந்திரமோ செய்வினியோ சூழ்ச்சியோ ஒன்றுமே பலிக்கவே பலிக்காது. காரணம், நம் வல்லமை பெற்றவர்கள். நீ வெள்ளி பணத்தை காண்பார். வெள்ளி பணம் உனக்கு விளைச்சலையும் வல்லமை தரும். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 40. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனம். இயேசுவை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் காண்பார், தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த ஆண்டு தேவனுடைய மகிமை காண்கிற ஆண்டு. அதான் சொன்ன ஆரம்பத்திலே, இது காண்கிற ஆண்டு. கர்த்தர் 1க்கு 2, 3 முறை உறுதிப்படுத்த அறிவிச்சு நிறைவேற்றி இருக்கிறார். தேவனுடைய மகிமையை நீ காண்பார். இதுவரைக்கும் காணாத ஒரு மகிமை உன் மூலமாகவே மகிமை விளங்கப் போகிறது. உன் மூலமாகவே கட்ட தேவ மகிமை விளங்கப் போகிறார். வசனம் சொல்கிறது, தேவனுடைய மகிமை அநேக சோத்திரத்தினாலே தேவனுடைய மகிமை விளக்கும். அநேகருடைய சோத்திரத்தினாலே தேவனுடைய மகிமை விளங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 4:15 போடப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே தேவனுடைய மகிமை விளங்கும். அப்போ நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அதிகமாய் ஸ்தோத்தரிக்க உனக்கு மகிமை விளங்கும். தேவனுடைய மகிமை, அது தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது 2 ஆசீர்வாதத்தை சொல்லியிருப்பார். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 10-11. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். பெரிதும்
பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு பர்வத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார். என் கண்ணாலே காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கில் உள்ள வஜ்ர கல்லை போலவும் இருந்தன. பெற்றதை தேவனுடைய மகிமைக்கு காண்பிக்கப்படுகிறது. நீ அற்பமா நினைக்கிற கர்த்தரோ உனக்கு விலையேற பெற்றதை கொடுக்க போகிறார். ரத்தினங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். வைரங்களை கொடுக்க போகிறார். வைடூரியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். விலையேற பெற்றது தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை விலையேற பெற்றது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் கர்த்தர் மாற்றப்படுகிறார். விலையேற பெற்றவராகவும் உன் குடும்பத்துக்கு விளக்கேற்றிய ஒரு மகனாக உன்னை கொண்டுதான் அந்த குடும்பமே விளக்கேற்ற வைக்கப்பட்டது. உன்னை ஒரு விளக்காய் மாற்றுவார். உன்னை விலையேற பெற்றவராய் மாற்றுவார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். நடத்தி காட்டுகிறதை காண்பார். இரண்டாவது சமாதானத்தை காண்பாய். மூன்றாவது பலன்களை காண்பாய். நான்காவது வெள்ளி பணத்தை காண்பாய். ஐந்தாவது தேவனுடைய மகிமை காண்பாய். இது காண்கிற ஆண்டு இந்த கண்ணால கட்ட காண வைக்கப்படுகிறார். அன்பின் தெய்வம் மனன்றியோடு மெய் சோதரிக்கிறமையா இயேசுவே, இயேசுவே, இயேசப்பா, எங்கள் மீது இந்த இரக்கமும் கருணையும் தயவும் இருந்ததற்காக சோதரமையா. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் நடுவில் உள்ள ஆவி வந்து இதை காண்கிற ஆண்டுதான் என்கிறதை நிரூபித்து வைத்தீரே. அதற்காக கொடான கொடி சோத்திரம், கொடான கொடி சோத்திரம், கொடான கொடி சோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நாங்கள் காண வேண்டும் ஐயா. நடக்காததை நடத்தி காட்டுகிற ஆண்டு. ஆண்டவரே, சமாதானத்தை காண்கிற ஆண்டு. இயேசுவே, பலன்களை எங்கள் கண்களினாலே காண்கிற ஆண்டு. ஆண்டவரே, வெள்ளி பணத்தையும் தங்க காசையும் எங்கள் கண்களினாலே காண்கிற ஆண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாய் விசேஷிதாவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய மகிமையை காண்பார். நாருமே என்று சொன்னார்களே, நாட்டை விடுக்கிறது என்று சொன்னார்களே, நாருமே என்று சொன்னார்களே, அந்த நாட்டை விடுக்கிற இடத்திலே தேவனுடைய மகிமை காண வைக்க மகிழ்ச்சி. அதற்காக மக்கள் சொல் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்தனமாய் நீ காண வைப்பீராக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆ